ஒரு மந்திரத்தை மறந்ததால் ஒரு மகாவீரன் இறந்தான். இது வெறும் தோல்வி இல்லை, இது விதியின் தீர்ப்பு. இன்று மகாபாரதத்தின் மிக உணர்ச்சிகரமான தருணத்தை பார்க்கப் போகிறோம். கர்ணனின் கடைசி போர். போர்க்களம் முழுவதும் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு. கர்ணனா, அர்ஜுனனா? யார் வெல்வார்கள்? இரண்டு தலைசிறந்த வில்லாளிகள் முதன்முறையாக நேருக்கு நேர் மோதப் போகிறார்கள். இருவரின் அம்புகளும் வானில் மின்னல் போல் பாய்ந்தன. அஸ்திரத்திற்கு எதிராக அஸ்திரம். ஒவ்வொரு தாக்குதலும் போர்க்களத்தையே அதிர வைத்தது. ஒரு கட்டத்தில் கர்ணன் அர்ஜுனனை வீழ்த்தும் அளவுக்கு முன்னேறினான். வெற்றி அவனை நெருங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த நேரத்தில்தான் விதி தன் வேலையை ஆரம்பித்தது. பல ஆண்டுகளுக்கு முன் பரசுராமர் கொடுத்த சாபம் மெல்ல மெல்ல பலிக்கத் தொடங்கியது. கர்ணன் தேவையான அஸ்திர மந்திரத்தை நினைவுகூர முயன்றான். ஆனால் அது அவன் நினைவிலிருந்தே மறைந்துவிட்டது. பரசுராமரின் வார்த்தைகள் அப்படியே உண்மையாகிவிட்டன. அதே கணத்தில் கர்ணனின் தேர்ச்சக்கரம் மெதுவாக பூமிக்குள் புதைந்து கொண்டது. எவ்வளவு முயன்றும் அதை மீட்க முடியவில்லை. கர்ணன் அர்ஜுனனை நோக்கிக் கூறினான், போர் தர்மப்படி நான் தேரைச் சரி செய்யும் வரை காத்திரு. அந்த நொடி போர்க்களம் முழுவதும் அமைதி. அப்போது கிருஷ்ணர் அர்ஜுனனை நோக்கிக் கூறினார், அபிமன்யு ஆயுதமின்றி நின்றபோது இவர்கள் தர்மத்தை நினைத்தார்களா? திரௌபதி அவமதிக்கப்பட்ட போது தர்மம் எங்கே இருந்தது? இப்போது இது தர்மத்திற்கான போர். அர்ஜுனன் தன் காண்டீபத்தை உயர்த்தினான். ஒரு சக்தி வாய்ந்த அம்பு மின்னல் போல பாய்ந்தது. அடுத்த நொடியே மகாவீரன் கர்ணன் போர்க்களத்தில் வீழ்ந்தான். ஆனால் கர்ணனின் உண்மையான கதை அப்போதுதான் தொடங்கியது. குந்தி பாண்டவர்களை அழைத்தாள். கண்ணீருடன் ஒரு உண்மையை வெளிப்படுத்தினாள். கர்ணன் உங்கள் பகைவன் அல்ல, அவன் உங்கள் மூத்த சகோதரன். அந்த ஒரு வார்த்தை பாண்டவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. யுதிஷ்டிரன் தலை குனிந்தான். நாங்கள் எங்கள் சொந்த அண்ணனையே எதிரியாக நினைத்துப் போரிட்டோமே என்று கதறினான். கிருஷ்ணர் மட்டும் அமைதியாக நின்றார். அவருக்குத் தெரியும், இது ஒரு மனிதனின் தோல்வி அல்ல, விதியின் முடிவு. கர்ணன் ஒருபோதும் தன் பிறப்பால் மதிக்கப்படவில்லை. ஆனால் தன் குணத்தால் உலகமே அவனை மதித்தது. அவன் தன் உயிரைக் காக்கும் கவசத்தையே தானமாக வழங்கினான். நட்புக்காக தன் வாழ்க்கையையே அர்ப்பணித்தான். வாக்கைக் காப்பதற்காக மரணத்தையும் ஏற்றுக்கொண்டான். ஆம், கர்ணன் சில தவறுகளையும் செய்தான். தவறான தரப்பிலே நின்றான். ஆனால் நன்றியுணர்வு, கொடைத்தன்மை, தைரியம், இந்த குணங்களே இன்றும் அவனை மகாபாரதத்தின் மிகவும் போற்றப்படும் மனிதர்களில் ஒருவராக மாற்றியுள்ளன. இதுவே சூரியபுத்திரன், அங்கதேசத்தின் மன்னன், கொடைவள்ளல் மகாவீரன் கர்ணனின் முழு வரலாறு.